அன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலமுமே அந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். தன் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு நீதிமன்றத்தில் இருந்த அந்த தாயோட முகத்திலையும் அன்னைக்கு காண முடிஞ்சு. குறிப்பா இந்த தீர்ப்பு நம்ம நாட்டுக்கே முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் அன்னைக்கு மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அதுலயும் இந்த வழக்க காவல்துறை விரைவாக விசாரணை பண்ணி நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வர்றதுக்காக அந்த மாநிலத்தோட மாணவர் அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தாங்க. அத்தனை போராட்டங்களையும் கடந்துதான் இன்னைக்கு இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிமன்ற விசாரணைக்கு வந்த அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல நீதிபதி இந்த வழக்கோட தீர்ப்பை வழங்குறாரு. அதாவது இந்திய தண்டனை சட்டம் 449 சட்டப்பிரிவின் படி 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இந்திய தண்டனை சட்டம் 342 சட்டப்பிரிவின் படி 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, இந்திய தண்டனை சட்டம் 376 சட்டப்பிரிவின் படி 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இந்திய தண்டனை சட்டம் 376A சட்டப்பிரிவின் படி ஆயுள் தண்டனை, இந்திய தண்டனை சட்டம் 302 சட்டப்பிரிவின் படி மரண தண்டனை, இப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிபதி அன்னைக்கு வழங்கினார். இந்த வழக்கோட தீர்ப்பை பார்க்கும்போது இந்த வழக்குல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்குமே எல்லாம். உண்மையை சொல்ல போனா இந்த தண்டனைகள் எல்லாம் ஒரே ஒரு நபருக்கு தான் வழங்கப்பட்டது. 2017 டிசம்பர் 12ஆம் தேதி நீதிமன்றத்தால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இத்தனை சட்ட பிரிவுகள்ல அந்த நபருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னா அப்படி அந்த நபர் என்ன குற்றம் பண்ணாரு? ஒரு மாநிலமே இந்த தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னா அப்படி என்ன சம்பவம் தான் நடந்தது? 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டுல தனியா இருந்த 30 வயது இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய் ரிப்போர்ட். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பெரும்பாவூரை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அதுல மூத்த பொண்ணு பேர் வந்து தீபா, 2வது பொண்ணு 30 வயதான ஜிஷா. ராஜேஸ்வரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். வீட்டு வேலை, மாவு மில்லு, மருத்துவமனை இப்படின்னு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட கணவர் அவங்க பிள்ளைங்க சிறு வயதுல இருக்கும்போதே விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி தான் தன்னோட 2 பிள்ளைகளையும் தனியாளா நின்று வளர்த்துக்கிட்டு வராங்க. கல்வி ஒண்ணுதான் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் தன்னுடைய 2வது மகளான திஷாவை சட்ட படிப்பு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. திஷா பக்கத்துல இருக்கிற ஒரு சட்ட கல்லூரியில படிச்சுக்கிட்டும் வராங்க. தீபாவை பொறுத்த வரைக்கும் தன் அம்மாவுக்கு துணையா அவங்களும் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வேலை வந்து எப்படின்னா, இவங்க காலையில வீட்டுல இருந்து கிளம்புனாங்கன்னா நைட்டு ஒரு 8 o'clock இந்த டைம்ல தான் இவங்க வந்து வீட்டுக்கு திரும்புவாங்க. கல்லூரிக்கு போயிட்டு வீடு திரும்புற திஷா தன்னோட அம்மாவும் அக்காவும் வீடு திரும்புற வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட ரொட்டீன் ஒர்க்காவே இருந்தது. ராஜேஸ்வரியோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்காமையே ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு அரசாங்கத்தோட ஒரு புறம்போக்கு நிலத்துல அவங்களுக்கு ஒரு வீடு கட்ட இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல சின்னதா ஒரு வீடை கட்டி தன் பிள்ளைகளோட ராஜேஸ்வரி வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடு தான். மேல ஒரு ஆஸ்பெக்டாஸ் சீட் போட்ட வீடு. அந்த வீட்டோட ஜன்னல்ல கதவு கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல ஒரு கழிவறை வசதி கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில தான் ராஜேஸ்வரி தன் 2 பிள்ளைகளோட அங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில தான் 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி வழக்கம் போல ராஜேஸ்வரியும் தீபாவும் அன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு 7:30 8 o'clock இந்த டைமுக்கு தான் அவங்க வந்து வீட்டுக்கே திரும்புவாங்க. இந்த நிலையில தான் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜேஸ்வரியும் தீபாவும் அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுல எந்த ஒரு விளக்குமே எரியல. வழக்கமா திஷா இருந்தாங்கன்னா வீட்டோட விளக்குகள்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து வீட்டுல இருப்பாங்க. ஆனா இவங்க தூரத்துல இருந்து நடந்து வரும்போதே தெரியுது வீட்டுல எந்த ஒரு விளக்குமே எரியல. இவன் என்ன இருட்டிருச்சு, இன்னும் வீட்டுல ஒரு லைட்டு கூட போடாம இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வராங்க, வீட்டோட கதவை தட்டுறாங்க. ரொம்ப நேரம் தட்டியும் வீட்டோட கதவை ஜிஷா திறக்கவே இல்லை.
ஜிஷாவோட பேரை சொல்லி பலமுறை அவங்க வந்து குரல் எழுப்புறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா அவங்க வந்து உள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ள சரியா எதுவுமே தெரியல. ஏன்னா வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கிறதுனால எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பின்வாசல் வழியா போறாங்க. அங்க போய் பார்த்தா பின்வாசல் கதவு திறந்திருக்கு. இவங்களுக்கு கதவு திறந்ததை பார்த்து ஒரு அதிர்ச்சியோட தான் உள்ள போறாங்க. உள்ள போய் வீட்டோட லைட் சுவிட்சை ஆன் பண்றாங்க. அப்போ அவங்க கண்ட காட்சி ஒரு நிமிஷம் அவங்கள கதிகலங்க வச்சிருச்சு. வீட்டுல ஜிஷா ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடக்குறா. இத பார்த்து ஜிஷாவோட தாய் ராஜேஸ்வரியும் அவளோட அக்கா தீபாவும் கதற ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கதறல் சத்தத்தை கேட்டு பக்கத்துல குடியிருந்த எல்லாரும் அவங்க வீட்டை நோக்கி ஓடி வராங்க. அவங்க வீட்டுல வந்து பார்க்கும்போது உள்ள ஜிஷா உயிரிழந்து கிடக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கப்புறம் அந்த மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. வந்த போலீஸ் ஜிஷாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த வழக்கை வந்து போலீஸ் ஒரு கொள்ளை முயற்சியில நடந்த ஒரு சம்பவமா தான் கருதுனாங்க. ஆனா பிரேத பரிசோதனையில வந்த தகவல் ஒட்டுமொத்த போலீஸையும் அதிர்ச்சி அடைய வச்சு. அதாவது அந்த 30 வயதான ஜிஷா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஜிஷாவோட உடல்ல 36 காயங்கள் இருந்திருக்கு. குறிப்பா ஜிஷாவோட இடது தோள்பட்டைக்கு கீழே ஒருவர் கடித்ததற்கான காயமும் அதுல இருந்திருக்கு. இன்னும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்னன்னா, அதை சொல்லும் போதே எனக்கே கைகால்கள்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அதாவது ஜிஷாவோட பிறப்புறுப்புல ஒரு கத்திய ஆழமா உள்ள இறக்கியிருக்கிறாங்க. கத்தி ஆழமாக உள்ள இறங்கினதுனால ஜிஷாவோட உள்ளுறுப்புகள் நிறைய வெளியில வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை வந்து அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில இருந்ததை பார்த்து அங்கிருந்த போலீஸே அதிர்ச்சி அடைய வச்சது, நடுங்க வச்சது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை யாரு பண்ணியிருப்பா? இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்றதுக்கு முதல்ல யாருக்கு தான் துணிச்சல் இருக்கும் அப்படின்னு பல கேள்விகளோட போலீஸ் இந்த வழக்கை வந்து விசாரிக்க தொடங்குறாங்க. இந்த வழக்கோட விசாரணையை முதல்ல ஜிஷாவோட அம்மாவான ராஜேஸ்வரியும் அக்கா தீபாவிட்ட இருந்தும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். இதனாலேயே அந்த பகுதியில இருந்து இவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. இவங்க வீடு மட்டும் தள்ளியே இருக்கும். ஒரு தோட்டத்து பக்கத்துல கால்வாய் கரையோரமா தான் இவங்க வீடு வந்து இருக்கும், தனிச்சு இருக்கும். ஆரம்பத்துல வந்து என்னன்னா இவங்களை அந்த ஒட்டுமொத்த ஊருமே ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சில பேச்சுக்கள் வந்து எழுந்தது. ஆனா இதை வந்து கிராம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மறுத்திருந்தாங்க. அவங்களோட அம்மா அக்கா கிட்ட இருந்து இந்த விசாரணையை வந்து போலீஸ் முதல்ல தொடங்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி என் மகள் உயிரிழந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊர்ல உள்ள ஆண்கள் யாருமே இந்த சம்பவத்துல நாங்க ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு வராங்க. அதே நேரத்துல போலீஸ் அந்த ஊர்ல உள்ள ஆண்களோட கைரேகைகளை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் டிஎன்ஏ பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ராஜேஸ்வரி கிட்ட நாங்க யாருமே சரியா பேச மாட்டோம். காரணம் என்னன்னா, அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. ராஜேஸ்வரி கிட்ட யாராலையும் பேச முடியாது. ராஜேஸ்வரி எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு வருவாங்க. அவங்ககிட்ட பொறுமை கிடையாது. அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்களை சொல்றாங்க. இதனாலதான் நாங்க வந்து ராஜேஸ்வரி கிட்ட பெருசா பேசுறது இல்லை. அந்த குடும்பத்துக்கிட்டையும் நாங்க வந்து பெருசா பேசுறது இல்லை. ராஜேஸ்வரி வந்தாங்கன்னா வேலைக்கு வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுல இருந்து வேலைக்கு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து யாரையாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போய்கிட்டு இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் ஃபாரன்சிக் டீம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்றாங்க. அவங்களோட ஆய்வுல ஒரு விஷயம் சிக்குது. அதுதான் இந்த வழக்கோட குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு துரும்பாவும் அமைஞ்சிருந்தது. அதாவது ராஜேஸ்வரி வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல கால்வாய்க்குள்ள ஒரு செருப்பு ஒண்ணு ஃபாரன்சிக் டீம் கைப்பற்றுறாங்க. அதை கைப்பற்றி போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த செருப்புல வந்து ஒரு ரத்த கரை ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த செருப்பை கைப்பற்றின அந்த ஃபாரன்சிக் டீமும் போலீஸும் கொஞ்சம் தூரம் போறாங்க. அங்க ஒரு ரத்த கரை படிந்த ஒரு சட்டையும் அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ இதை வச்சு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த செருப்பு வந்து புது செருப்பாவே இருந்தது. ஸோ சமீபத்துல தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது. அதாவது இந்த செருப்பு
இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த குற்றவாளி தொடர்புடையதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் அந்த செருப்பை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செருப்பை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற நிறைய செருப்பு கடைகள்ல போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த செருப்பு எந்த கடைகள்ல வாங்கப்பட்டது அப்படின்னு ஒரு விசாரணையை போலீஸ் அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா செருப்பு கடைகள்லயும் நடத்துறாங்க. அப்போ ஒரு செருப்பு கடையில இந்த செருப்பை காட்டி விசாரிக்கும் போது அந்த கடைக்காரர் சொல்ற தகவல், ஆமா இந்த செருப்பு என் கடையில வாங்கப்பட்டதுதான், இந்த செருப்பை வாங்கின நபர் ஒரு வடமாநில நபர் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றான். ஸோ அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து பல அடையாளங்கள் தகவல்களை வாங்கின போலீஸ் இதுக்கப்புறம் இந்த விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இதுக்கடையில என்னன்னா, இந்த விசாரணை ரொம்ப ஸ்லோவா நடந்துகிட்டு இருந்தது. போலீஸும் இந்த விசாரணையில ஆர்வம் காட்டின முடியும் இல்லை. ஸோ இதனால என்ன பண்ணாங்க, அந்த ஜிஷாவோட கல்லூரி மாணவர்கள், சட்ட கல்லூரி மாணவர்கள், பல அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கோட விசாரணையை தீவிரப்படுத்தணும், விரைவா விசாரணை பண்ணணும், விசாரணை பண்ணி குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ பல இடத்துல இருந்து வந்த பல நெருக்கடிகள்னால, அழுத்தத்தினால போலீஸ் இந்த வழக்கை இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துறாங்க. முக்கியமா இந்த வழக்கு விரைவா விசாரணை பண்ணதுக்கு ஒரு காரணம் இந்த மாணவர்களோட போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போராட்டம்னா இந்த சம்பவத்துக்கான குற்றவாளியை கண்டுபிடிச்சி ஒரே வருஷத்துல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு காரணமாகவும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். போலீஸ் அந்த செருப்பை வச்சு இது ஒரு வடமாநில நபர் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் அந்த வடமாநில நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் வடமாநில நபர்கள் தென் மாநிலங்களுக்கு அதிகமா புலம்பெயர்ந்து வராங்க. இங்க கட்டட வேலைகள், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. குறிப்பா தென் மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல அதிக அளவிலான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பெரும்பாவூர்ல வடமாநில தொழிலாளர்கள் எங்கெல்லாம் வேலையில இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஜிஷாவோட வீட்டு பக்கத்துல வடமாநில தொழிலாளர்கள் யாராவது தங்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையிலையும் போலீஸ் இறங்கினாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் ஜிஷாவோட வீட்டு பக்கத்துல சில வடமாநில தொழிலாளர்கள் தங்கி இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற வடமாநில தொழிலாளர்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க சொன்ன ஒரு தகவல் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அதாவது என்னன்னா, அந்த வடமாநில தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அசாம் மாநிலத்தை சேர்ந்த தங்களோட நண்பரான அமீருல் இஸ்லாம் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வரல, அவர் ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ போலீஸுக்கு இதுக்கப்புறம் அமீருல் இஸ்லாம் மேல சந்தேகம் ஏற்பட தொடங்குது. போலீஸ் அமீருல் இஸ்லாமை தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அவரோட செல்போன் நம்பரை அவரோட நண்பர்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த சிக்னலை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கும் போது அவரோட செல்போன் சிக்னல் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல சுங்குவார் சத்திரம் பக்கத்துல காட்டுறது போலீஸ்க்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் உடனடியா கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அங்க காஞ்சிபுரத்துல சுங்குவார் சத்திரம் பக்கத்துல அமீருல் இஸ்லாமை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை மறுபடியும் கேரளாவுக்கு கூட்டு போய் அங்க விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆரம்பத்துல அமீருல் இஸ்லாம் இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்படின்னு போலீஸ் கிட்ட தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அமீருல் இஸ்லாம் கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த கைரேகை, அவரோட டிஎன்ஏ, இதெல்லாம் ஜிஷாவோட கொலை வழக்குல பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. ஸோ இதை வச்சு போலீஸ் இந்த கொலையில அமீருல் இஸ்லாம் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. அதை அமீர்கிட்டையும் சொன்னாங்க. இந்த வழக்குல நீதான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா அந்த கொலையை எப்படி பண்ண அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு போலீஸ் அமீருல் இஸ்லாம் கிட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல அமீருல் இஸ்லாமோட கையில யாரோ கடித்த தடம் ஒண்ணு இருந்தது. அதையும் போலீஸ் நோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு போலீஸ் கிட்ட அமீருல் இஸ்லாம் சொன்ன கதை தான் அவங்கள பெரும் அதிர்ச்சி அடைய வச்சது. அதே நேரத்துல ஒட்டுமொத்த கேரளாவையுமே ஆட வச்சது. அதாவது அமீருல் இஸ்லாம் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் திஷாவோட வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறேன். திஷாவோட வீடை பொறுத்த வரைக்கும் ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமா தனியா தான் இருக்கும். நான் அந்த வழியில அடிக்கடி போகும்போது திஷாவை பார்ப்பேன். அவளை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இதுக்காக நான் நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அவளை வாட்ச் பண்ணும்போது
அவங்க அம்மாவும் அக்காவும் வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வீட்டுக்கு வராங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ வீட்லேயும் அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து மதுபோதையில் வந்தேன். கையில் கூடுதலாக ஒரு பாட்டிலையும் வாங்கி வச்சு வந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஜிஷாவோட வீட்டை பார்த்தேன். ஸோ அவள் வீட்டுக்கு போகலான்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நான் அவள் வீட்டுக்கு போனேன். போய் வீட்டோட கதவை தட்டினேன். அவள் வந்து கதவை திறந்தா. கதவை திறந்தோடனே நான் வீட்டுக்குள்ளே போய் முதல்ல அவளோட வாயை மூடிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டை உள்பக்கமாக லாக் பண்ணி அவளை வந்து நான் ரேப் பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் ரேப் பண்ண முயற்சி பண்ணும்போது இப்போ ஜிஷா பல வகையில அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறா. பல வகையில தடுத்ததுனால அமீர் வந்து கோவத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஜிஷாவோட தோள்பட்டை கீழே பயங்கரமா கடிச்சிட்டாரு. ஒரு வழியை தாங்க முடியாம ஜிஷாவும் அமீரோட கையை கடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கடிச்ச தடம் தான் அமீரோட கையில இன்னைக்கும் இருக்கும். ரத்தக்கரை மூலமா சேகரிச்ச டிஎன்ஏவும் அமீரோட டிஎன்ஏவும் ஒத்து போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இவ வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல தான் வச்சிருந்த கத்தி எடுத்து பல இடங்கள்ல ஜிஷாவை வந்து அவர் வந்து குத்திருக்கிறாரு. அதே நேரத்துல இன்னும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஜிஷாவோட பிறப்புறுப்புலையும் அவர் வந்து கத்திய ஆழமா குத்திருக்கிறாரு. ஜிஷாவோட வீட்டுல அமீருல் இஸ்லாம் ஜிஷாவை இந்த மாதிரி ரேப் பண்ண முயற்சி பண்ணும்போது ஜிஷா பல வகையில அவங்களை தடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பயங்கரமா கத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஜிஷாவோட கதறல் சத்தம் பக்கத்துல இருக்கிற நிறைய பேரோட வீட்டுல கேட்டிருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன நினைச்சிருக்கிறாங்க, வழக்கம் போல இவங்க வீட்டுல கேட்கிற சத்தம் தானே, அந்த ராஜேஸ்வரி யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா, அவங்க பசங்க யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு நம்ம அங்க போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டதா போலீஸ் கிட்ட அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த கத்தியை என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு வெளியில வந்து அந்த கத்தியை கழுவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாரு. அப்போ போகும்போது அந்த கால்வாய்க்குள்ள தடுமாறி விழும்போது அவரோட செருப்பு அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஒத்த செருப்பை அப்படியே விட்டுட்டு அமீர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல இப்போ வீட்டுக்கு போனா உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கு. ஸோ இதை வச்சு நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அங்கேயே கழட்டி போட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பொருட்கள்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து ஆலுவா ரயில் நிலையத்திலிருந்து அஸ்ஸாம் போற ட்ரெயினுக்கு அவர் ஏறி தன்னோட சொந்த ஊருக்கு போகிறாரு. சொந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் தன்னுடைய நண்பர்கள் மூலமா காஞ்சிபுரத்துக்கு ஒரு கட்டட வேலைக்காக வராரு. அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுதான் போலீஸ் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விசாரணைகள் வந்து ஒவ்வொரு ஹியரிங்கா நீதிமன்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. டிசம்பர் 12 கடைசியா அந்த ஹியரிங் வந்து நீதிமன்றத்துல வந்தது. ஸோ அப்போதான் நீதிபதி அமீர் உல் இஸ்லாமுக்கு இந்த தீர்ப்பை வந்து வழங்குறாங்க. இது போன்ற உண்மை சம்பவங்களுக்கு விஜய் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.